ஒன்றிணைந்தால்தான், ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமை மிக்க கட்சியாக இருந்தால்தான் களத்திலே, தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகள் தோல்வியில் இருக்கிறது. பிடிவாதமாக கட்சியை அழிவுப்பாதைக்கு அழைத்து செல்கிறாரே என்கிற வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அறிக்கையை பார்க்கிறேன். இப்படியே தொடர்ந்து போனால் என்ன ஆவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்திருக்கு. இதை உணர்ந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, மீண்டும் இதே நிலையில் இருக்கிற பொழுது அப்ப நாம ஏதாவது ஒரு வகையில இந்த நிலைப்பாட்டிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குங்கிற ஒரு பார்வையும் அவருக்கு இருக்கிறது. தொடர்ந்து இப்படி தோல்வியே போய்கிட்டு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இன்னும் இவ்வளவு பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து செல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் அது இருக்கு. ஒரு விமர்சனம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு கருத்து மாறுபாடு வந்தால் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். அப்படி கடுமையான விமர்சனங்கள் இருந்து மீண்டும் ஒன்றிணைகிற பொழுது நம்ம 1989, 88, 89 காலகட்டத்தில் ஜே அணி ஜா அணி பிரிந்தோம். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிய போது மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், அரங்கநாயகம் போன்ற பலரையுமே கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் கொண்டு நிறுத்தியவர் தான் மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர். அதே மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போனவங்க எல்லாருமே அரவணைச்சிக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய அந்த நால்வர் அணி என்ற போன்ற மூத்த தலைவர்கள், நாவலர், அரங்கநாயகம், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர், பண்டிட் ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் வெளியேறி அதை தாண்டி போட்டி அதிமுக என்று பல்வேறு புலவுகள், எம்ஜிஆர் அதிமுக என்று அவர்கள் எல்லாமே கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான்